என்னன்னு தெரியுமா, அர்ச்சுனாவுக்கு மாதிரி ஒரு திருப்பி ஒரு தலைவன் வர மாட்டான். சரியா? நம்மளுக்கு இது உண்மையா தானே அர்ச்சுனா? இத நாங்க ஒவ்வொரு நீங்க உங்களோட சாப்பாடு ஒருத்தருங்க எல்லாத்தையும் உங்களுக்காக செய்யணும். என்ன நம்மளுக்கு நீங்க வந்து இரும்பு பெண்மணி. சரியா? எதுக்கும் வந்து இது செய்து போகக்கூடாது. கௌசல்யா இரும்பு பெண்மணி கௌசல்யா. சரியா? நீங்க தான் அப்படி ஒரு நாள் ஏதாவது ஒரு பெரிய ஒரு விஷயம் மட்டும் செஞ்சுட்டு தான் நான் இதுல இருந்து விளத்து நாளையில இப்படி வாங்க சுமாரில கல்லுகளுக்கு எல்லாம் விளத்த மாட்டேன். நானாவே அப்பாடா காணும் இன்னொரு இதுக்கு மேல இயலாது என்று ஒரு விஷயம் மட்டும் செய்துட்டு தான் நான் காயப்படுத்தாது. அர்ஜுனாவை போல ஒரு தலைவன் நம்மளுக்கு கிடைக்கவே மாட்டான். நான் எப்பவும் சொல்றேன், அர்ஜுனா வந்து பிறப்பு இல்ல அவதாரம் சொல்றேன். எல்லாத்தையும் சொல்றேன். அர்ஜுனாக்காக இங்க ஃபைட் பண்ணுவேன் எல்லாத்தையும். இவ்வளவு பேர் தெரியும் தானே, அங்க இங்க பலதரப்பட்டாங்க நான் விடவே மாட்டேன். நாளைக்கு இது மட்டும்தான் ஹைலைட்டா எல்லா யூடியூப்லயும் இல்ல உண்மையா தான் 6 மாதத்துல வந்தது ஒரு 2-3 நாள்ல. கௌசல்யா, எவ்வளவு நீங்க உளி தாங்குறீங்களோ அவ்வளவுக்கு நீங்க சிற்பமாக்குவீங்க. சரியா? நீங்க நிச்சயமா தாங்கிக் கொண்டா இருக்கிறீங்க. சரியா? நீங்க என்ன தாங்க வேணும் கௌசல்யா? இங்கதான் ஒரு சிற்பம். அவர் சரியில்ல எல்லாம் வேணாம். எங்களோட டார்கெட் வந்து அர்ஜுனா தான். அவரை வந்து ஒரு முதலமைச்சர் ஆக்கி விட்ட வேணும். அவர் தான் எங்களுக்கு தமிழருக்கு ஒரு அடையாளமே அர்ஜுனா தான். அதுக்காக ஜெர்மன் ஷெப்பர்ட் நான் எல்லாம் வேண்டவனா அர்ஜுனா, நாங்க 2 பேரும் இருக்கிறோம். இப்ப எல்லாருக்கும் சொல்றது அப்படின்னா, நாங்க எல்லாருமே பயணிக்கிறது வந்து அர்ஜுனான்ற ஒரு தலைவனுக்காக தான். நான் இப்பவும் எப்பவும் சொல்றதா தான், தலைவர் நம்மளுக்கு தந்துட்டு போன ஒரு கொடை அர்ஜுனா. அதுக்காக நாம எல்லாருமே ஒற்றுமையா பயணிக்கிறவர். 6 மாதம் பண்ணா இந்த 39 வருஷத்துல படாத அனுபவம் 6 மாதம் அவ்வளவுதான் தெரியுது. என்ன மாதிரி அடுத்தடுத்த கட்டத்தை கொண்டு போகணும்னு அவ்வளவுதான் அப்படியே முகத்துல தெரியுது. ஒரு மாற்றத்துக்கு ஒரு குழந்தை பிள்ளை உண்டது. தெரியும் தெரியும் தெரியும். மற்றது திலீபன்னாட இந்த நான் ரெண்டே தினம் பார்த்தேன்னா, இந்த கொழும்பு உட்பட ஒரு சில இடங்களுக்கு வந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை வந்து இடைநிறுத்தி உச்ச நீதிமன்றம் இது கொடுத்துருக்குது. அது என்னன்னு டாக்டர் அடுத்த 5ஆம் மாதம் 16ஆம் தேதி என்றால் எப்படி? 5ஆம் மாதம் 6ஆம் தேதி மற்ற எல்லா இடமெல்லாம் நடக்கும். அது பிறகு இது வழக்கு முடிஞ்சு இந்த ஒரு நாளைக்கு தான் இதுக்கு நடக்கும். அது வரைக்கும் இது நடக்காது. அந்த லிஸ்டுக்குள்ள யாழ்ப்பாணம் அம்பிட்டா இல்லையா தெரியல. ஆனா யாழ்ப்பாணம் அம்பிட்ட மாதிரி தெரியல. யாழ்ப்பாணத்துல ஒரு டிஸ்ட்ரிக்ட் அம்பிட்ட மாதிரி தெரியல. அதால நாங்கள் பொடி பண்ண தேவையில்லை. பட் இப்போதைக்கு நாங்கள் கன்ஃபார்மா இருக்கிறது யாழ்ப்பாணத்துல பருத்தத்துறையும், கிளிநொச்சியில பூனகரியும், அங்கால மாந்தை கிழக்கும் துணுக்காயும், இப்போதைக்கும் ட்ரிங்கோ நகரசபையும் என்னோட இவ்வளவுதான் இப்போதைக்கு எங்களோட கையில இருக்கு. நாங்கள் அதுல ஷூரா வெல்லுவோம். அது சம்பந்தமா கதைப்போம். திலீபா நான் வரைக்கும் இன்னொரு ஆள் எடுக்கிறேன்னா. ஓம் டாக்டர். யாராவது வந்து கேள்வி கேட்கணும்னா சந்தோஷம். கண்ணியன் நினைக்கிறாரு இவங்க வரேன். சிவா டீம் மெம்பர் கிடக்கு. ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம் எல்லாத்தையும் படிவா தீர்த்து வச்சுட்டீங்க. 2 பக்கம் உங்களுக்கு தேவை. நாங்கள் ஒரு கொமனான பொதுமக்கள் இங்க. அதுதான் என்ன உண்மை. ஏனென்றால் 2 பேருக்கு அதே விஷயத்துக்கு தான் ஓடிக்கொண்டிருக்கணும். ஆனால் 2 பேருக்கு இடையில இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் கேப் என்னால வந்தது. நான் 2 பேருடைய காட்சியில் தான் அந்த பிரச்சனை வந்திருக்காது. நானும் ஜெகனாண்ட கோடு எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணி, நானும் சுரேசனாண்ட கோடுல ஆன்சர் பண்ணி தான் பிரச்சனை வந்திருக்காது. என்னாலே முடியலாம் போயிட்டு. சோ நான் அடுத்த பிரச்சனையை நானே முடிச்சு வச்சிருக்கிறேன். நன்றி அண்ணா. சரி, சந்தோஷம் டாக்டர். நன்றி, தேங்க்யூ. അപ്പം പിന്നെ ഒരു 14 நிமிஷம் நிப்பன். ஏதாவது முக்கியமான கேள்விகள் என்ன டாக்டர்? கனியன் என்றார்க்க கனியனை ஏத்துங்க. ஜிகனம் கனியனும் கதைச்சதுங்க. நாங்கள் சந்தோஷமா இருக்க வேணும்.
ஓகே ஓகே கனியனோட ஒரு பிரச்சனை இல்ல கனியன பாவம் வந்து போனவர் தானே டாக்டர் இல்ல கவிஞனாவும் ஜெகனும் நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். ஒரு நிமிஷம் இருந்தோ நான் இதுலயே வச்சு அந்த ஜெகனோட கதைச்சிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு போகணும். ஜெகன் அண்ணன், உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை, ஏன் என்ன துரோகி என்று அறிவிக்கிறீர்கள்? நான் வந்து இதுல கதைக்கலாம் தேர்தல் சம்பந்தமான விஷயம் என்று டாக்டர் பெர்மிஷன் தந்தா நான் கதைப்பேன். நிச்சயமா டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் அத வேண்டாம், இனி கதைச்சு முரண்பட வேண்டாம். கொஞ்சம் பாருங்க, இது டாக்டர் பெர்மிஷன் தந்தா கதைப்பேன். என்னென்றால் கனியனை நாங்கள் இந்த 2 பேர் தனிப்பட்ட பிரச்சனையில நாங்கள் வாட்ஸ்அப்ல குரூப் கோட்ல கதைப்போம் கனியன். இல்ல டாக்டர், அது சரி டாக்டர், அதை நான் இதுல நான் கதைக்க வரையில. ஆனா இப்ப இவர் வந்து நெடுக வந்து நான் காவல்துறையில வேலை செய்த, நான் சம்பளத்துக்கு நான் குசுநீக்க சமைச்சு நான் கதைக்கிறதுக்கு, நான் என்ற தன்மானத்தையும் கௌரவத்தையும் வளர்க்கறதுக்கு தயாராயிட்டேன். நான் இப்ப அது சம்பந்தமா கதைக்கலாம். இது நான் இந்த கையால சமைக்கிறது வந்து பெரிய விஷயம். அது பிரச்சனை இல்ல, கதைக்கலாம்னா நானும் கதைப்பேன் டாக்டர். ஆனா இது தேவையில்லாத வேற பக்கம் வந்துட்டு நான் யோசிக்கிறேன். சரி ஓகே தம்பி, எனக்கு ஒரு விளக்கம் ஒன்று சொல்லு. ஒவ்வொரு தளங்களோட நோக்கம், எங்கள் சார்ந்த தளங்களோட நோக்கமிட அர்ச்சனாவுக்கான அரசியல் பணியும் சமூகத்துக்கான மேம்பாட்டையும் சொல்லி கொண்டு போறதுடைய, இப்ப உதாரணமான சும்மா சிம்பிளா சொல்றேன். உதாரணமா சரி ஜஸ்டன் ஒரு தளம் வச்சிருக்காருன்னா, நான் ஜஸ்டனில ஏதாவது தளம் நடந்தால் நான் உனக்கு சொல்லி போட்டிருந்தா விஷயம் முடிஞ்சுது. இப்ப ஜஸ்டன்னா உனக்கு ஒரு துரோகம் செய்துட்டார் என்றால், ஜஸ்டினோட தலை உனக்கு ஒரு துரோகம் செய்துட்டேன்னு சொன்னால், அதுல இருக்கிற ஜோந்தன் உனக்கு புல செய்துட்டார் என்றால், அது இந்த சமூகத்தை பாதிக்கும் என்றால், நான் அதை வெளிப்படுத்தினால் உனக்கு பிரச்சனை வரும்னா, இந்த தகவல் உனக்கு தந்துட்டா ஜோந்தன் வந்து இப்படியா நடக்கிறான்னு ஒரு தகவல் உனக்கு தந்துட்டால் அந்த பணி முடிஞ்சு என்னுடைய பணி. இதுக்கு பிறகு நீ தான் நடவடிக்கை எடுக்கணும். யாருக்கு? ஜோந்தனுக்கு. அந்த அப்படி ஒரு எண்ணத்தை வச்சுட்டோம்னு சொன்னா, நாங்கள் தளங்கள்ல எங்களோட சிந்தனையில மட்டும் கதைச்சு கொண்டு போயிட்டு நாங்கள் யாரை பற்றியும் கதை கொண்டு வருது எங்களுக்கு வரப்போறது இல்லை. என்னன்னா நான் ஒன்று சொல்றேன், ஒரு நிமிஷம் சொல்றேன். நான் ஒரு பெரிய ஒரு ஆசையோட பெரிய ஒரு கோப்போட இந்த அரசியல்ல நிக்கிறேன். இப்ப என்ன தனிப்பட்ட ஆசையோ தனிப்பட்ட கோப்போ இல்லை சொத்து ஜெயிக்கணும் பூச்சிட்டி கட்டணும் எந்த ஆசையுமே இல்லை. நான் சாயக்குள்ள என்னுடைய பொடி கூட பேராதனை வைத்தியசாலை கழுதிட்டேன். ஆகவே நீங்க என்னோட பொடியை எடுத்து கூட ஒருத்தரும் கூத்தடிக்கலாது. நான் செத்தாண்டு இன்ஃபார்ம் பண்ணி நான் அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு எழுதி சைன் பண்ணி முத்திரைக்கு மேல சைன் பண்ணி போட்டு வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆகவே இந்த பொடிக்கும் அடிப்படையில நான் ஒரு பெரிய கோப்புக்காக அடிபட்டு நிக்கிறேன். அதுல நின்று எங்களுக்குள்ள அடிப்படுற நேரம் ஜோதிச்சு பாருங்கோ. நாங்கள் ஒரு வாரத்துல ஆணையர் அடி கேட்கல ரங்கி நின்றாக தங்களுக்குள்ள தடியால அடிபட்ட ஒண்ணு தான் என்ன நடந்திருக்கும். அதுதான் நீங்க செஞ்சு கொண்டிருக்கீங்க எல்லாரும். என்னன்னா டாக்டர் இதுதான் வந்து மற்றவங்களுக்கு நாங்கள் அவல் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் டாக்டர். சரி இந்த விஷயத்தை உண்மையாவே எனக்கு இருக்கிற இந்த புலம்பெயர் ரத்த உறவுகள் ஆதரவு மாதிரி உங்களுக்கு தெரியாது. எல்லா மீட்டிங்லையும் எல்லா எல்ஜிபி மீட்டிங்லையும் எல்லா மீட்டிங்கும் நீதானே வெளிநாடு காலத்தை செல்ல பிள்ளை உனக்கு தானே சொன்ன உடனே இல்ல எனக்கு காசு போடுவாங்க. அன்றைக்கு எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவனை நேர சொல்றாரு மைக் எடுத்து, சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில வந்து ஏதோ லிப்ட் ஏதோ கேட்டதுக்கு மைக் எடுத்து சொல்றார், டாக்டர் அர்ச்சுனாட்ட கேளுங்கோ அவர் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டார் என்றால் அடுத்த நிமிஷம் காசு முழுக்க சாவச்சேரி ஆதி. நான் சொன்னேன் இல்ல நான் அதை அவசரப்படாங்க அந்த பொலிட்டிக் கதையாக காய்ச்சிறேன். நான் அடுத்த முறை முதலமைச்சராக வந்துடுவேன், வந்துட்டு கட்டி கொடுக்குறேன் கொஞ்சம் மூடு கொண்டு. ஏனென்றால் வந்தலாத்துக்கான எனக்கு நீங்கள் தார அன்பு ஆதரவு. Bless you. Thank you. 100 நூற்றாண்டு நீங்கள் தார அன்பு ஆதரவு மன்னன். எனக்கு பிமல் ரத்நாயக வந்து இப்ப வந்து எனக்கு கேஸ் அடிச்சு என்ன கதைக்கொண்டா பண்ணிக்கிறதானே அவர் எனக்கு வந்து பாராளுமன்றத்துல சொன்னது, டாக்டர் ஒயானே மீது மினிசுங்க புத்தா யாரும் நினைக்கிறாங்க அவர் தான் நினைக்கிறேன். நீங்க ஒயானே மினிசுகை புத்தாண்டு ஒயானே உத்தர புத்தாண்டு என்றால் வடக்கு மாநிலத்துல இருக்கிற செல்ல பிள்ளை நான் தானாமண்டு. ஐயோ நன்றி. செல்ல பிள்ளை நான் தானாமண்டு பிமல் ரத்நாயக்க ஃபர்ஸ்ட் கதை கேட்கல. இப்ப நான் எனக்கு அரசியலும் ஒன்றும் இல்லை, நான் யாரோடையும் சேர்ந்து இந்த டபுள் எனக்கு சில விடயங்கள் வந்து உதவி செய்யறியான்னு கேட்க அப்படி ஒரு டபுள் கேம் அடிக்க மாட்டேன். நான் என்னுடைய கேரக்டர் இப்படி வெண்டேக்கலாம் அவர் சொன்ன விடயம். டாக்டர் நீங்க நினைச்சா டயஸ்போரா சப்போர்ட் பண்ணானே நான் அந்த ஒரு விடயம் எழும்பி நான் ஒரு முறை பயங்கர காரசாரமா காய்ச்சிட்டேன் பாராளுமன்றத்துக்கு. சுடுறாண்டா சொல்லுங்க பரவாயில்ல, ஆனால் என்னுடைய இந்த ரத்த உறவுகள் போட்ட விடயங்கள் சொல்லி சில விடயங்களை காய்ச்ச உடனே நான் வெளியே போக 3 அமைச்சர்மார் என்பிபியில வந்து சொல்லினோம், டாக்டர் நீங்களேன்னு ஒரு எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிடலாது. டயஸ்போராவில் இருக்கிற தமிழாக்களை வந்து எங்களோட கண்ட்ரிக்கு வந்து அதாவது வந்து போய் காசு இங்க அனுப்பி
உண்டியல்ல காசு அனுப்பாம நிப்பாட்டி எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வடக்கு மாநிலத்துல ஏதாவது ஒன்று டெவலப் பண்றதுக்கு சரியில்லாது. நாங்க அப்படி ஜனாதிபதியோட கதைக்காக அதுல நாங்க பாக்குறது நாங்க ஆறுதலா பாக்குறோம். நீங்க இப்ப என்ன பாவிச்சு போட்டு நாளை பிறகு நான் ஒரு காலம் ஒன்று வந்து கட்டமைப்பு உருவாயினா பிறகு என்னுடைய அந்த சொந்த ஏன்னா அவங்களுக்கே தெரியும் எனக்கு இருக்கிற நீங்கள் தார அன்பும் ஆதரவும் சப்போர்ட்டும் வேற எந்த தமிழ் அரசியல்வாதிக்கும் இப்ப இல்ல. 7 மண்டால் எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதியாவது டிக்டாக்க துறந்து போட்டு துணிஞ்சு வீடியோ போட்டு கதை சரிதான். நான் இப்ப சில ஓப்பனா சேலஞ்ச் பண்றேன். அது அது இளங்குமரனா இருக்கட்டும் அல்லது வேற யாராக இருக்கட்டும் 7 மண்டா வீடியோ கோல் 1 மணி போட்டு லைவ்ல கதை கட்டும். என்னண்டா வெளிநாள் இருக்கிறோம் கிளிப்பார் வெளிநாள் இருப்பேன் கட்டாயம் கேள்விப்பா நீ அதை செய்தனே இதை நான் தான் ஓப்பனா வந்து நிற்கிறேன். என்னடான்னு கேட்டேன். நான் ஒரு வேறொரு நோக்கத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் சார அவ்வளவு அன்பும் ஆதரவும் சப்போர்ட்டும் நான் எந்த வரைக்குமே வாழ்க்கையினுடைய பர்சனல் செலவு காசு அனுப்ப கொண்டு யார்ட்டையுமே கேட்டது இல்லை. எனக்கு பாராளுமன்றத்துல 2.25 சம்பளம் சேலரி வருது. கௌசல்யாவுக்கு 4 மாத சம்பளம் 50,000 ரூபாய் படி இப்பதான் போட்டிருக்கிறார்கள். அந்த செக்கை கூட மாத்தல. முதல் செக் கொண்டு தந்து அதை எக்ஸ்பயர் ஆகி திருப்பி கொண்டு அதுக்கு டேட் மாத்தி இப்பதான் அது கிடக்குது. ஏனென்றால் காசுக்கு ஆசைப்பட்டு நாங்கள் யாருமே இதுல நிக்கிறதா இருந்தால் நான் நினைக்கிறேன் தேர்தல் காலத்துல உங்களுடைய எல்லா தொலைபேசி அழைப்பாளை நான் ஆன்சர் பண்ணி இருந்தால் சொல்ற மாதிரி 2 கோடி இல்ல ஒரு 5-10 கோடியாவது சேர்ந்திருக்கும் பேங்க்ல. நான் எதேச்சையாக ஆன்சர் பண்ணி நான் கூடுதலால வந்த உதவியல் தான் இந்த தேர்தல் காலத்துல வந்த உதவியல். ஆகவே நான் தெளிவா சொல்றேன். நீங்கள் தார இந்த அன்பையும் இதையும் வந்து இந்த மெயின் ஒரு ஸ்ட்ரீம் ஒன்றுக்கு ஓடிக்கொண்டிருக்கீங்க. அந்த கல் போட்டு செய்து பிளக் பண்ண வேண்டாம். செய்து உண்டா இருக்கும். நீங்கள் மாத்துங்க. இனி பிரச்சனையே இல்ல. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. எந்த ஒரே ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு நான் கீழே இறங்குறேன். இந்த இப்ப இந்தியாவில ஒரு வில்வித்த பயிற்றுனர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப அண்மையில இறந்தவர் ஹுசைன் அவர் சம்பந்தமா ஒரு வீடியோ ஒன்று நீங்க யூடியூப்ல போடுங்க தயவு செய்து. அவர்கிட்ட கேன்சர்ல இறந்தவர். அவர் நேரடியா தான் இத்தனையாம் தேதி இந்த டைமுக்கு இறக்க போறேன் என்று சொல்லி உறுதியோட கதைச்சு இறந்த ஒரு ஆள். அவர் அந்த வில்வித்த பயிற்றுனர். நீங்க இந்த இந்தியன் ட்ரெடிஷனல் ஆச்சரியம் ஒன்று இருக்கு. நான் அதையும் சொல்றேன். ட்ரெடிஷனல் ஆச்சரி ஆஃப் இந்தியா அண்டு எங்களோட ஸ்ரீலங்காவில வந்து ட்ரெடிஷனல் IFAA மெம்பர்ஷிப் இருக்கிறது என்னோட மட்டும் தான். ஸ்ரீலங்காவில யார்டையுமே இல்ல, ஒருத்தருடையுமே இல்ல IFAA மெம்பர்ஷிப் இருக்கு. நீங்க கண்டிப்பா அறிஞ்சிருப்பீங்க. என்னன்னா அவர் வந்து வில்வித்த தெரியும். அவரும் மற்றது இன்னொரு நியூ டெல்லியில இருந்து வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பத்தி ஒரு ஆள் அவருக்கு என்ன பேர் உண்டு. எல்லாருமே என்னோட கண்டாக்ட்ல தான் இருந்தவ முதல் தொடக்கத்துல 2018-19 கண்டாக்ட்ல இருந்தேன். நான் ஒரு வீடியோ போறேன். அவருடைய நல்ல சூம் மீட்டிங் எல்லாம் ஜாயின் பண்ணிக்க அவர் என்னோட கதைக்கல அவர் கதைக்கிறதுல கேட்டிருக்கிறேன். நான் போடுறேன் நல்ல வீடியோ. ஓகே, நன்றி டாக்டர். ஒன்றும் யோசிக்காதீங்க. நான் இதெல்லாம் பெருசா எடுக்க மாட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இதெல்லாம் கடந்து போவோம். கண்டிப்பா நீங்கள் பயணிங்க. ஓகே, நன்றியா எல்லாருக்கும் நன்றி. ஒரு ஆள் எடுக்கலாம் நினைக்கிறேன். பாப்போம் யார் அந்த லக்கி பர்சன். இருபாண்டு ஒரு அண்ணா அவரால் வந்து எடுக்கிறேன். என்ன ஆராய்ச்சுங்க டாக்டர். இருபாவை காணையில மலர காணிக்கிறோம். நான் நேற்று நீங்க கதைச்சதை நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன். நான் சுரேசனோட டிக்டாக்ல நான் கீழே மெசேஜ் மடிச்சேன்னு பாத்தீங்களா தெரியாது மலரக்கா. வணக்கம் டாக்டர். வணக்கம் எல்லாருக்கும். கௌசல்யா வணக்கம். என்னன்னா நான் ஒரு உங்களை மினைக்கிறத விரும்ப இல்லை. ஒரு சின்ன விஷயம் எல்லாம் பார்த்து கொண்டு நான் எல்லாமே வடிவா சோல்வ் பண்ணிட்டீங்க. பிரச்சனை எல்லாம் பெரிய பாரதூரமான பிரச்சனைகள் வருமென்று பிரச்சனைகள் இல்ல, கவலை இல்ல, சந்தோஷத்துல நிறைய பேர் காத்து கொண்டு வந்தவர். அந்த திருப்பு முனையில சரியா எல்லாரும் கையாண்டு திருப்பிட்டினோம். எல்லாம் நல்ல விஷயம். என்னென்றால் அந்த மட்டக்கிளப்புல நேற்று அந்த தளத்துல ஏறி கதைச்சவர் மட்டக்கிளப்புல நினைக்கிறேன் ஊசி கட்சியில அவ வந்து சுதந்திர கட்சிக்குரியாக்கள். ஆனால் அந்த வாக்குகள் உடைக்கிறதுக்காண்டி சின்னத்துல நிக்கிறான். அப்ப நான் என்னத்து சொல்றேன்டா டாக்டர், ஒரு ஆய்வுண்டு செய்து ஒரு தகவலை எடுத்து உங்களோட கட்சி எங்க நிக்கிது என்றத வந்து மக்களுக்கு ஒரு சரியான தகவலை கொடுக்கணும். யார் நிக்கணும், எந்த பகுதியில எந்த ஊசி சின்னத்துல பல கட்சிகள் இறங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அத தகவலை சரியா எடுத்துட்டோம். எனக்கு தெரியாக்கா யாழ்ப்பாணத்துல பருத்தித்துறை, கிளிநொச்சியில வந்து பூனாரி, முல்லைத்தீவுல வந்து 2, மாந்தை கிழக்கும் துணுக்காயும், அதை விட ட்ரிங்கோவுல 2,
ட்ரிங்கோ நகர சபையும் மற்ற இன்னும் ஒன்றும். இதை தவிர வேறு யாருமே ஊசி சின்னத்திலேயோ ஊசி கட்சியிலையோ இல்லை. ரெண்டாவது வந்து நான் இப்போ இன்றைக்கு இந்த டிக்டாக் பெறப்போறேன்னு சொல்லி என்னுடைய வளமையான பாணியில இந்த செதஸ்கோப் இன்னைக்கு இருக்கிற டிசைன் பண்ணின என்னுடைய படம் போட்ட இது இருக்கும். அந்த நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல்ல போட்டுருக்கீங்க அந்த என்னுடைய படம் போட்ட இதை வச்சுதான் எல்லாருக்குமே அந்த கேன் லீஃப் எல்லாம் அடிக்கிறேன் இந்த முறை. ஆகவே வேற வேற யார் ஊசியில நிக்கணுமோ அவ எந்த இல்லையேன்னு கட்டாயம் போடுவேன் 100%. அவைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லையென்று 100% போடுவேன் நான். அது ஒரு தகவலே ஒரு மக்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கக்கூடாது. எந்தெந்த பகுதியிலே என்னோட உடைக்கிறதுக்கு அவர் வந்து கதைச்சதே நான் டாக்டருக்கு வந்து இப்படி அந்த கதையை ஒரு கேட்டீங்க. டாக்டருக்கு வந்து தலைமுறை தொடர்பு எடுத்தனா இப்ப எடுக்கல ஏதோ உங்களோட கட்சியில நிக்கிறேன்ற மாதிரி தான் அவர் சொன்ன விஷயம். ஆனால் எனக்கு வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்த மட்டக்களப்பில் ஒரு அண்ணவரால் நிக்க போறாராமன்னு சொல்லப்பட்டது. அவர் என்னோட நிக்க போறாராமன்னு சொல்லப்பட்ட எனக்கு அவரோட கண்டாக்ட் கொண்டு வரையில. மேபி அவர் தான் அந்த சுயேட்சை குழுவா ரெடியா இருக்கிறாரோ தெரியல. இருந்தா அவர் எங்களுடைய கட்சிக்குள்ள வருவாருண்டா எங்களுடைய கட்சியின் ஃபோமுகள் அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணினா நாங்கள் அவரை எடுத்துக்கொள்வோம். டாக்டர் நான் இதுல ஒரு கதைக்கலாமா? எனக்கு அக்கா சொல்றா சில நேரம் அவரா இருக்க சந்தர்ப்பம் இருக்கு அப்படி என்ன கதைச்சு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் நான் ஒரு வேற ஒரு இடத்துல அவர் வந்து சுதந்திர கட்சி ஆதரவாளர் என்றும் அவையால் பேசிக்கொண்டு நின்றதையும் பார்த்தேன் நான். அவன் முதல் வேற சுயேட்சையா தானக்கா நின்றவே அவைக்கு சுதந்திர கட்சிக்கு இல்ல சுயேட்சையா நின்றவே இல்லையா சுதந்திர கட்சி ஆதரவாளர் அவன் போட்ஸ வந்து பெறுறதுக்காண்டி சுயேட்சையா இறங்கி இருக்கணும் மற்றவன் போட்ஸ உடைக்கிறதுக்காண்டின்னு சொல்லி காதுல விழுந்தது. அதே அக்கா நான் சொல்றேன் என்னன்னா சாரி கோய்காதம் கிடைக்க வரணுண்டு இது எங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் செய்தால் தந்தால் நல்ல நம்பிக்கையானால் அவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் அப்படி பிரச்சனையானாக்களும் தர மாட்டேன். இல்ல நீங்கள் யாருன்னு தெரியல கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதான் அந்த அவர் தானோ தெரியாது நாங்க வேணுமெண்டா கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ரூசிலாம் நிக்கிறாருன்றது சரியா கன்ஃபார்ம் பண்ணி மக்களுக்கு இந்த தகவலை ஒருக்கா சரியா சொல்லுங்க. அவர் சொன்னவர் டாக்டர் எல்லா போமுக்கும் தான் ஓமண்டு தான் அனுப்பிவிட்டேன் நான் உங்களுக்கு டாக்டர் எல்லாம் ஃபுல் டீடைல். நீங்க எனக்கு அனுப்பியிருந்தீங்களே நான் ஒரு பாக்குறேன். நான் முதல் நாள் அவரோட திருப்பி அனுப்பி விடுறேன். சரி ஒரு கையில மட்டும் அனுப்புங்க. காய்ச்சி பார்த்துட்டு அவர் எங்களுடைய கட்சி கொள்ளைகளுக்கு ஓகே என்றால் நாங்கள் அந்த அன்றைக்கே சொல்லிட்டாரு எல்லாம் ஓமண்டு எனக்கு அது ஓகே நாங்கள் போய் நின்று பார்த்து எல்லா வேலையும் செய்வோம். அனுப்பி விடுறேன் விருப்பம்டா பாருங்க. நாங்கள் இப்ப கட்டாய மண்டியில தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல மற்றது மலரக்கா என்னண்டா தச்சமயமாவே வேற எதுவும் கட்சியில நின்று இருந்தாலும் ஏர்லியாவே நின்று இருந்தாலும் இப்ப சுயேட்சையா நின்று அவர் எந்த கட்சிகளை வாராருண்டா அதுல வந்து சட்டப்படி லீகல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாரு. அதான் நான் கேட்டேன். அதை நான் நேற்றைக்கு கேட்டேன். டாக்டர் வந்து நான் சொல்லுவேன் இவரை இது என்னுடைய கட்சி தான் மட்டக்களப்பில் கேட்டா அது என்னுடைய கட்சி தான் பிறகுதான் சொல்லுவேன். இப்ப அவசரப்படி சொல்ல மாட்டேன். அவர் தானா இறங்கி போயிட்டார். அதை நான் கேட்டேன்னா அது இப்ப ஒருக்கா அது மட்டும் இல்ல டாக்டர் இப்ப மக்களின் பிரச்சனை என்னன்னா இங்க டாக்டர் கட்சி இறங்குதுன்றது கனவேருக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு சரியா ஒரு 10 வீடியோ போட்டாலும் பிரச்சனை இல்லை. திருப்பி 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 அதை ஒருக்கா விளங்கப்படுத்துங்க. அதுதான் சொல்ல வந்து நான் டாக்டர். மிக்க நன்றி. எல்லாத்தையும் நல்லா கொண்டு போறீங்க. சரியான மேட்டமா வாழ்த்துக்கள். சரியான மேட்டங்கள் அது சரி. நன்றி டாக்டரா இறங்கி விடுங்க. நான் இது இருக்கா டாக்டர் நாளைக்கு உங்களுக்கு ஃபுல்லா எடுத்து தாரேன். ஜெகன் அவருக்கு பாருங்க ஒரு என்னடா நான் அவரோட நானும் கதைச்ச ஞாபகம் இருக்கு. பிறகு கண்டாக்ட் இல்லாம போயிட்டு கதைச்ச நீங்கள் ஒரு அவரோட கதையும் நான் அவருக்கு அவர் ஓகேன்னு சொல்லுங்க. எங்களோட சேர்ந்து அரசியல் எனக்கு அவரை பெருசா தெரியாது. நான் அந்த தந்தாலோட்டே எடுத்து தரேன். அவரோட பேர் இல்ல. என்ன ஒரு ஆளை ஏத்தி பாக்குறேன். கடைசியாவா யாரோ ஒரு ஆள் லக்கி கிறிஸ்டியன் ஒரு ஆள் நிக்கிறார். ஏத்தி பாப்போம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் கிரிஷ். கனெக்ஷன் ஏதோ பிரச்சனை போட ரவண்ணா. சரி 12:30 ஆகுது ரவண்ணா. நான் இல்ல இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்ப்பேன். அவருக்கு கொடுத்தது சரி வரையிலேண்டா டிஸ்கனெக்ட் இல்லை. நாங்கள் தொடர்ந்து கண்ண நேரம் காய்க்கிறதுல பெரிய யோசனை இல்லை. 2 மணி முடிச்சிடணும் தம்பி. அது துவங்குற டைம் துவங்கி முடிக்கிற டைம் முடிச்சிடணும். திங்கள்ல புதன் சனி இந்த 3 நாளும் தான். மற்ற நாடுகள்ல நீங்க விரும்பினா மற்றதுல ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் அது உங்களை தனிப்பட்ட விருப்பமா நான் ஒன்று இது பண்ணல. மற்ற ஜேஷுவா காவா தெரியும்
விடுதலைன்னு சொல்லி ஒரு ஆள் நிக்க ரெண்டாவது எடுத்து அக்கா எடுத்துட்டேன் நான். அக்கா, வணக்கம். உங்களோட முக்கியமான ஆதரவாளர்கள் டாக்டர். வணக்கம் வணக்கம் அர்ச்சுனா, வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கேன் அக்கா, சுகமா இருக்கேன். உங்களுக்கு தொடர்ந்து நாங்க கால் பண்ற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் வேண்டவனாம். நாங்க 2 பேரும் இருக்கிறோம், சரியா? என்னோட முறைக்கா கதைச்ச 2 பேரும் அக்காவோட நான் தியானம் காய்ச்சிருந்தேன். முதல்ல காய்ச்சான். இப்ப நான் கிட்டரில் எடுத்த நீங்களாக்கா, நான் பார்க்கவே இல்லை. அவ்வளவு ஸ்ட்ரெஸ் அக்கா. உங்களுக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பி விட்டேன் நான். ரைட், சரி சரி சரி, நான் பாக்குறேன். வாய்ஸ் ரெக்கார்டோட அனுப்பி விட்டான். ரகுராம், நீங்களும் ஒருக்காங்கட காலுக்கு ஆன்சர் பண்ணுங்க, சரியா? எனக்கு வந்து எடுப்பேன் கட்டாயம் நான். நாங்க இன்னைக்கு இவரு நம்பர்ல இருந்து கால் பண்ணாங்க. ரைட், ஓகே. நான் அர்ச்சனாக்கு மெசேஜ் பாஸ் பண்ண முடியாட்டி நாங்க உங்களுக்கு தான் எடுப்போம். கட்டாயம் கட்டாயம், ஓகேண்ணா. இங்க சொன்னது உங்க கதையை காண இல்ல ஆளுக்கு. நீங்க கதை டாக்டர் இருக்க, நாங்க என்னத்த கதைக்கு இருக்கு? டாக்டருக்கு என்ன நாங்க சொல்றது? டாக்டர் அவருக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்ல. அவர்கிட்ட இப்ப மாற்றங்கள் எவ்வளவு வித்தியாசம் தெரியுது. இனி அவருக்கு ஒன்றும் சொல்ல 6 மாதம் பண்ணா இந்த 39 வருஷத்துல படாத அனுபவம் இந்த 6 மாதம் பண்ணல. இப்ப அவ்வளவுதான் தெரியுது. என்ன மாதிரி அடுத்தடுத்த கட்டத்தை கொண்டு போகணும்னு அவ்வளவுதான் அப்படியே முகத்துல தெரியுது. வேற நாங்க ஒரு மாற்றத்துக்காகத்தான் நாங்கள் ஆரம்பத்திற்கு அவரோட சண்டை பிடிச்சு கொண்டு வரோம். அது அனுபவ ரீதியா அவர் வந்தபடியால் அவர் உண்மையிலே அது பெரிய ஒரு மாற்றத்தை சமூகத்துக்கு தம்பி முதல் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. இப்போ ஓகே, இப்போ கடந்து போறது ஈஸியா போயிட்டு. கடந்து போறது ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி கிடைக்கும். யாரோட சண்டை பிடிக்கிறத விட குடும்பம் இதுலயே நின்று சண்டை பிடிக்கும். திருப்பி வந்து உங்களோட கதையை கேட்கறேன்னு போனது அப்புறம் மாற இல்லை. ஒரு கட்டத்துல நாங்கள் சௌரம் எல்லாம் கேட்க சொல்லி போட்டார். நான் இனி உங்களுக்கு போன் பண்ண மாட்டேன், உங்களோட வந்தா பெரும் பிரச்சனை, அதை செய்யாது இதை செய்யாது என்ற அப்படி இப்படி என்று சொல்லி போட்டு அப்படியே வச்சு வரதான். அதுக்கு பிறகு தேர்தல் முடிஞ்ச அப்புறம் போன் எடுத்தேன். என்னன்னு தெரியுமா, நான் இப்ப எல்லாருக்கும் சொல்றது அப்படின்னா, நாங்க எல்லாருமே பயணிக்கிறது வந்து அர்ச்சுனான்ற ஒரு தலைவனுக்காகத்தான். நான் இப்பவும் எப்பவும் சொல்றதா தான், தலைவர் நம்மளுக்கு தந்துட்டு போன ஒரு கொடை அர்ச்சுனா. அதுக்காக நாம எல்லாருமே ஒற்றுமையா பயணிக்க வேணும். அவர் சரியில்லை அவர் சரியில்லை என்றெல்லாம் வேணாம். எங்களோட டார்கெட் வந்து அர்ச்சுனா தான். அவரை வந்து ஒரு முதலமைச்சர் ஆக்கி விட்டுற வேணும். அவர் தான் எங்களுக்கு தமிழருக்கு ஒரு அடையாளமே அர்ச்சுனா தான். அதுக்காக ஜெர்மன் ஷெப்பர்ட் நான் எல்லாம் வேண்டவனா அர்ச்சுனா, நாங்க 2 பேரும் இருக்கிறோம், சரியா? ரொம்ப நன்றி அக்கா. கருணா காய்ச்சி குரலை கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அண்ணா எப்படி இருப்பீங்க? நல்லா இருக்கும். பார்த்ததே இப்ப உள்ள நேரம் பார்த்து கொண்டே இருந்தாங்க. எங்களுக்கு கிடைக்குமா இதுக்குள்ள கலைக்கிறதுக்கு? இதுல ஒரு சில பகுதிகள், சில குடும்பங்கள்ல, சில வாழ்க்கையில சிலது வந்து கிடைக்கிறது வரம். எப்படின்னு சொன்னா, ஒரு கணவனும் மனைவியும் ஒரு எண்ணத்தோட ஒரு இலக்கு நோக்கி ஒன்றுக்காக பயணிக்கிறன்றது ஒரு குடும்பங்கள்ல அது பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். ஒரு ஆளுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு, ஒரு ஆளுக்கு சம்மதிக்க மாட்டா. உண்மையிலே நான் உங்களை 2 பேரும் நினைச்சு நான் உண்மையிலே நேசித்து சந்தோஷப்படுறேன் என்று சொன்னால், காலம் வரைக்கும் உங்களோட இறுதி காலம் வரைக்கும் ஒரு அந்யோன்யமான இதே உறவோட இந்த பயணிங்கோ பெரிய சந்தோஷமா இருக்கு. என்ன செய்ய போறோம்? நாங்க அன்னைக்கு ஒரு ஆள் சொன்னாங்க, நாங்க எங்கட மகன் ஒரு ஆள் அங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிற 2 யார் 2 கேட்டது. நாங்க சொன்னோம் எங்கட மூத்த மகன் வந்து அர்ஜுனாலான்னு சொன்னோம். தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ. நீங்கள் இப்படியே எப்பவுமே இருக்கணும். நாங்கள் கதைப்பமாக்கா, நாங்கள் விரைவில் மீட் பண்ணுவோம். நாங்க அதான் வாரதுக்கு தான். அதான் ஜொனதனுக்கு தெரியும், நாங்க அவரோட அடிக்கடி கண்டெக்ட் பண்ணிக்கொள்றோம். ரகுராமுக்கு 2-3 தடவை எடுத்த டைம்ல இல்ல, ஒரு தடவை நாங்க அவரோட கதைச்சோம். ஒரு இந்த போனுக்கு மிஸ் கால் அடிச்சு விடுங்க, நான் கதைக்கிறேன். டைம் இருக்கு. சரியா, ஓகே. சரி அர்ச்சுனா, நீங்க சாப்பிடுங்க. பக்கப்படுற மாதிரி இருக்கிறீங்க. சிரிப்பு தான் வேணும். பிரச்சனை ஒன்றுமே யோசிக்காங்க. உங்களோட ரூட்லயே இருங்க. அதே போல இது தமிழ் பாக்ஸ் ஜெசன் அவருடைய காலத்துக்கு நாங்க ஒரு தடவை போயிருக்கிறோம். அந்த உண்மையின் தரிசன வீடியோ ஒன்று கொண்டு போனாங்க, சரியா? அந்த தளத்திலையும் காய்ச்சினாங்க. எல்லாம் எங்களுக்கு இந்த தளங்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கும். அதான் எங்களுக்கு இருக்கும். நான் இதை உண்மையாவே ஒப்பனது காரணம், நான் ஒரு 2 நாள்ல எல்லாரையும் கொண்டு இதுல கதைக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு தங்களோட தனித்தனி தளத்தை மற்ற நாள்ல ரன் பண்ணது. திங்களும் புதனும் சனியும் இங்க வாங்குவோம், எல்லாரும் கதைப்போம். மிச்ச நாடுகள்ல நீங்க கதைக்கிற விடயங்கள்ல முக்கியமான விடயங்கள் எல்லாத்தையும் திங்களும் புதனும் வள்ளியும் இங்க வந்து எனக்கு சொல்லுவோம். அப்ப கம்யூனிகேஷன் ஈஸி. நீங்கள் சுரேசனாவும் எனக்கு உதவி செய்வீங்க, ஜெயனாவும் எனக்கு உதவி செய்வீங்க.
தேங்க்யூ. நாங்க சந்திப்போம். சரி, ஓகே அர்ச்சனா. சரியா? தங்கச்சி கௌசல்யா அவனா ஹலோ அக்கா. எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப பிடிக்கும். நீங்க ஒரு interesting-ஆன ஒரு ஆள். நாங்க எதுவும் பேசிக்கொண்டிருக்கோம். என்ன இந்த புள்ள என்ன ஆம்பளை நிக்கணும் இதை சொல்லி வரேன். கௌசல்யாக்கு நல்ல எனர்ஜி வர விடும். இப்பதான் வந்தது இல்ல இல்ல 6 மாசத்துல வந்தது. எனக்கு ஒரு 2-3 நாள்ல தெரியுமா, கௌசல்யா எவ்வளவு நீங்க உளி தாங்குறீங்களோ அவ்வளவுக்கு நீங்க சிற்பமாக்குவீங்க. சரியா? நீங்க நிச்சயமா தாங்கி கொண்டா இருக்கிறீங்க. சரியா? இது நீங்க என்ன தாங்க வேணும் கௌசல்யா? இங்கதான் ஒரு சிற்பம். அர்ச்சுனாவை போல ஒரு தலைவன் நம்மளுக்கு கிடைக்கவே மாட்டான். நான் எப்பவும் சொல்றேன், அர்ச்சுனா வந்து பிறப்பு இல்ல அவதாரம் சொல்றேன். நான் எல்லாத்தையும் சொல்றேன். நான் அர்ஜுனாக்காக இங்க ஃபைட் பண்ணுவேன் எல்லாத்தையும். இவ்வளவு பேர் தெரியும் தானே, அங்க இங்க பலதரப்பட்டாக்கள் இருக்கான், விடவே மாட்டேன். நாளைக்கு இது மட்டும்தான் ஹைலைட்டா எல்லா யூடியூப்லயும் போடும், இருந்து பாருங்க. இல்ல உண்மையாத்தான் நான் அர்ஜுனாக்காக இங்க எல்லாத்தையும் சொல்லுவேன். இப்படி அர்ஜுனா எங்கட ஃபேமிலியில எங்கட அம்மா எல்லாத்தையும் போய் சொல்லுவேன் இப்படின்னு சொல்லி. ஜெர்மனியில அநேகமான ஆட்கள் சொல்லுவேன் அவங்க அர்ஜுனா இப்படித்தான் அர்ஜுனான்னு சொல்லுவேன். வெட்டிக்கலோவுல நிறைய பேர் ஊசி சின்ன இந்த முறை வருமானு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நான் இந்த ஒரு வேட்பாளர் ஒரு ஆள் ஜோனதன் ஒரு ஆள் அனுப்பியிருந்தவர், இத பாருங்க விசாரிங்கன்னு சொல்லி எருவில ஒரு இடத்துல நான் கொடுத்திருக்கிறேன். பாப்போம் யாராலண்டு. ஆனாக்கா இந்த முறை வடக்கு மாகாண சபை மாதிரி கிழக்கு மாகாண சபை நாங்கள் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறோம். கிழக்கு மாகாண சபை நாங்கள் இந்த மாதிரி ஒரு தமிழரை கட்டாயம் முதலமைச்சர் ஆக்குவோம். கிழக்கு மாகாணத்திலேயே ஒரு ஆளை பொறுக்கி எடுத்து கிழக்கு மாநிலத்துல கட்டாயம் இந்த மாதிரி ஒரு ஆளை கிழக்கு மாநிலத்துக்கு முதலமைச்சர் ஆக்குவோம். அது எந்த சந்தேகம் பண்ணாம அதுக்கு ஃபுல்லா வராது. ஏனென்றா தன்னலமற்ற சுயநலம் இல்லாம நான் சொன்னான் ஜொனாத்தன் அர்ச்சுனாவை நாங்க சுயநலவாதிகள், எங்களுக்காக நாங்க அர்ச்சுனாவை பயன்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லி சொன்னான். தேங்க்யூ அக்கா. நன்றி நன்றி. வந்து காய்க்கலாம் தளத்துல அவர்த்த பிரச்சனை அவர் டாக்டர் அன்பான வேண்டுகோள் ஒன்று என்னன்னு சொன்னா என்னடா டாக்டர் இதோட ஒருக்கா நீங்கள் தொடர்பில் இருங்கோ டாக்டர். சாரி தெரியும் அக்காட டாக்டர் மொபைல் நம்பர் இருக்கு, நான் சேவ் பண்ணி இதோட கொஞ்சம் கூட டைம் நீங்க செலவழிச்சா நல்ல மண்டை இந்த கருத்து டாக்டர். 2 பேரும் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு ஆக்கள். எனக்கு இந்த மட்டக்களப்பு கிழக்கு மாநிலம் அம்பாறை, முக்கியமா அம்பாறை மட்டக்களப்பு திருவோணமலை சம்பந்தமா பெரிய ஒரு ஆசை இருக்கு. திருவோணமலை ரங்கீட்டன், திருவோணமலையில இந்த முறை 2 திருவோணமலை நகர சபையும் மற்றது அந்த பட்டினம் சூழல் நினைக்கிறேன், மற்றது அந்த ஞாபகம் இல்லை. 2 இந்த முறை போட்டிருக்கிறோம். அது தன் சொந்த காசு செலவழிச்சுதான் அந்த தம்பி போட்டிருக்கிறார். நினைக்கிறேன் பெரும்பாலும் 14-15ஆம் தேதிகள்ல திருவோணமலையில மீட்டிங்கும் வைப்போம், மற்றது வேட்பாளர் அறிமுகம் எல்லாமே செய்வோம். மட்டக்களப்பு அம்பாறை, அந்த மட்டக்களப்புல ஒரு அண்ணாவரால் ஜெகனண்ணா கதைச்சாரு. அவர் சரியென்றால் ஓகே, அவர் எங்களுடைய கட்சி கொள்ளையில் அப்ப நான் அண்ணா உண்மையாவே வாழ்க்கையில இந்த தலைவரா இருக்கணும், நான் தான் பெரியாள், என்னுடைய கட்சி செயலாளருக்கு என்னுடைய கட்சியில தலைவர் பொருளாளர் செயலாளருக்கு அடிபடவே மாட்டினோம். அது 100% ஷுவர். நான் என்னுடைய 28 வயசு நண்பனுக்கு கதைச்ச கடைசி கோள் கடைசியா கெஞ்சி நடப்ப கௌசல்யா இருந்தா நினைக்கிறேன் பக்கத்துல, அப்படியே மச்சான் உனக்கு புண்ணியம் கிடைக்கும், அப்படியே வாய மூடிக்கொண்டு இருந்து ஒன்றுமே கதைக்காத. இவன் ஒரு பிரஸ் மீட் ஒன்று வச்சுட்டு வந்துட்டான். நான் அப்புறம் சொன்னேன், ஒன்றுமே கதைக்காம பேசாம இரு, நீ இப்படி பேசாம இருந்துட்டியண்டா நீங்க எம்பி ஆயிடுவாய். எம்பி ஆயினோன்னு மச்சான் எங்கட கட்சியில தலைமை பொறுப்பே உன்னோட தாரன். அப்புறம் சொல்றேன், முதல்ல செயலாளர் பொறுப்பை கேட்டேன், நான் செயலாளர் தாரன்டா, உன்னை தலைவராவே ஆக்கி விட்டுட்டு நான் போறேன், இந்த பாட்டில் போறேன், பேசாம இருடாண்ட. இல்ல நீயா நானாண்டு வந்துட்டு மச்சான் ஐலண்ட் ரேங்க்ல ஃபர்ஸ்ட் எடுத்தவனா நீ ஆண்டு பாப்போம். அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம், கொஞ்சம் புண்ணியம் கிடைக்க மாட்டேங்க கேட்கல. கடைசியா சரி அப்படித்தான் எம்பியா வந்தாலும் உனக்கு எனக்கு கீழே நிக்கிறான் ஒரு ஈகோ பிரச்சனையா இருந்தா தயவு செய்து இன்னொரு கட்சி ஒன்று கிரியேட் பண்ணு, உண்ட பேர்ல இருக்கிற கட்சியும் எந்த பேர்ல இருக்கிற கட்சியும் மச்சான் பரலா ஒர்க் பண்ணி சனத்துக்கு ஏதாவது உண்டு செய்ய மாட்டேன் கேட்கல. கேட்காம போய் கடைசியா இப்ப ஆள் எங்கண்டே தெரியாம போய் நிக்காக்கா. நான் அப்படி எனக்கு அந்த ஆசை ஒன்றும் இல்லை. கிழக்கு மாநிலத்திலேக்க நான் போன முறையும் பாராளுமன்ற தேர்தலில் போட படிக்கட்டுதான் எனக்கு இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருந்தவ. கடைசி நேரம் பயந்தவை என்னடால் கடைசி நேரம் வேறு என்ன நடக்கும்னு தெரியாது. அந்த NPP அலைய ஒன்று வருதுன்ற மாதிரி பயந்து கொண்டு இருந்தவ. இந்த முறை மாகாண சபையில வடிவா போடுவோம் மக்கா கிழக்கு மாகாண சபை, அது எந்த சந்தேகமும் இல்லை.
சரி அது அதை பத்தி ஒன்றும் யோசிக்காங்க. நண்பர்கள் அதெல்லாம் படிப்பினேன் தானே, அதெல்லாம் படிப்பினேன். ஜோசிக்க கவலையா இருக்கிறான். என்னென்னால் நான் உண்மையாவே நான் அவன் கட்டால இருந்து வலிக்கிட்டு வரைக்கும் ஜோதினா அப்பாடா இவன் வந்துட்டான், இவன்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துருவோம், கொடுத்துட்டு ரிலாக்ஸா இருப்போம், இந்த வழக்களை பார்ப்போம். அவன் தஜ்ஜம் எம்பியா போனா கூட சந்தோஷம் பண்ண. ஆனால் அவன் கடைசி நேரங்களில் செய்த வேலையில் எல்லா ரெக்கார்டிங்கும் இருக்கு. அதான் வாயை மூடிக்கொண்டு எல்லாரும் இருக்கணும். நான் கதைக்கிற அவ்வளவுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ரெக்கார்டிங் இருக்கிறபடியா கிட்ட இந்த ஜோபாலன் சம்பந்தமாகவும் அதை நான் சொல்றேன். இந்த வன்னி ஊழல் ஒழிப்பு அணியில வந்து ஜோபாலன் சம்பந்தமாக வந்து கேவலமா அழுகி கொண்டிருக்கணும். அப்ப எனக்கு அடுத்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தார், உனக்கு 5 நிமிஷம் தாரன் அந்த போஸ்ட் இருந்து அதுக்கப்புறம் அவன் என்ன போஸ்ட பற்றி கதைக்கிறான் என்று போட்டு பேருந்து திருப்பி போய் பார்த்தா வன்னி ஊழல் ஒழிப்பு அணியில எழுதி இருந்தது. அப்ப நான் சொன்னா அடே புண்ணியம் கிடைக்க மாட்டா, அது நான் இல்லை, இந்த ப்ரொஃபைல் இல்லை கேட்கல. நான் சொன்னேன் 5 நிமிஷமா தந்துட்டே இருமச்சான், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி சொன்னா உன்னை பற்றி போய் கதைக்க போறேன். நான் சொன்னேன் கதைக்கிறேன்னா சொல்லு, நான் இந்த யூடியூப்ல எடுத்து போடுறேன். அதால எனக்கு ஒரு $10-20 வருமாண்டு. இப்ப கடைசியா அடிவண்டி கொண்டிருக்கேன். நான் இவங்க 2 பேரையும் கெஞ்சிட்டான் கடைசி நேரத்துல, வேண்டாம் பிரச்சனை பட வேண்டாம், கௌசல்யா தான் உனக்கு 2வது MP என்றால் அவளுக்கு கூட போட் பெற மட்டும் தெரியும். அப்ப கௌசல்யா உங்களுக்கு பிரச்சனையா இருந்தால் கௌசல்யாவே வாயால சொன்னது தான் விலத்திரன். இதுல இருந்து விலத்திரன் மயூரண்ணா வந்து அப்படி யோசிக்கிறார் என்றால், தனக்கு MP போஸ்ட் வராம எனக்கு வந்து மட்டும் பயப்படுறாரு என்றால் நான் விலத்திரன், மயூரண்ணா வந்து செகண்ட் கிடைக்கும். நீங்க பேசாம இருக்கோ, சனம் விரும்பினது சனத்துக்கு எது சரி வருதுன்றதோ சனம் போடும், நாங்கள் அதை மாத்திடாது அப்படி பேசாம இருக்கும். வந்து கலக்கமானதுக்காக நான் இந்த முறை மாகாண சபை வந்து எப்படியாவது நாங்கள் தமிழர் ஒரு ஆள் பிடிக்கணும். அது நாங்கள் இந்த முறை ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொண்டிருக்கு, செய்வோம் மக்கா கட்டாயம். கிழக்குமானத்துக்கு வாழ்க்கையில கையை விட மாட்டேன். முக்கியமா அம்பாறைன்றது வந்து தெல்லவெட்ட காலத்துல இருந்தே பேர் போன ஒரு தெரியும் உங்களுக்கு. அம்பாறையில இருந்து வராங்கன்னு சொன்னா 400 முழுக்க ஒருக்கா குளிரடிக்கும். அது அது புறம்பா ஒரு வித்தியாசமான மனசுக்குள்ள ஒரு இது வரும். அந்த அம்பாறைன்னு சொல்லிக்கே அது புறம்பா வரும். அது இதெல்லாம் சொல்லிக் கொண்டே அது இல்ல சொல்லணும். அது அது என்னன்னு சொல்றது, பிட்டடியில கூட அந்த பிரதேச செயலம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இவ பாராளுமன்றத்துல காய்ச்சிருந்தவர் அம்பாறை பொறுப்பான ஒரு MP ஒரு ஆள். ஆனால் அங்கிருந்து எனக்கு ஏற்கனவே கண்ணபேர் அடிச்சு காய்ச்சவர், டாக்டர் நீங்க ஒரு அம்பாறைக்கு வர மாட்டீங்கன்னு. நான் பார்த்தேன் இப்ப இவரோட தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்க வழி கிடைக்க நானே அதை கதைக்க பேந்தி பிரதேசவாதங்களை காய்ச்சி அவட பயமா இருந்தோம். ஆனால் இப்பதான் ஃபீல் பண்றேன், நான் போய் ஒரு அம்பாறைக்கு போயிட்டு வந்திருக்கலாமாண்டு. இந்த மாதிரி உள்ளூராட்சி சபை தேர்தலையும் கேட்டவே அப்ப நான் சொன்னா கொஞ்சம் அவசரப்படாங்க, பெரிய கால் வச்சா எனக்கு கஷ்டம் உண்டு. ஏன்னா இங்கேயே எனக்கு டைம் காணி நான் போயிட்டு சாவச்சேரி அம்பாறையில உள்ளவங்க கலைக்க மாட்டாங்க, பிரதேசவாதம் கடைசி கலைக்க மாட்டாங்க. அங்க இருக்க அம்பாறை இல்ல நான் அங்க இருந்து கணக்க படிச்சாக்கள், பிரின்சிபல் மேயர், பேங்க் மேனேஜர்ஸ் எல்லாருமே எடுத்திருந்தவன். எனக்கு டாக்டர் வாங்கோ ஒரு மீட்டிங் ஒன்று போடுவோம் கதைப்ப மாட்டேன். நான் ஓமண்டு சொன்னேன்னா அந்த வேற ஒரு கட்சி வந்து அந்த பிரதேசம் சம்பந்தமா கதை கேட்கல, எனக்கு ஒண்ணுமே செய்யலாம் போயிட்டு. அப்ப அதுல முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் பெரிய அடிவாடைய போனது. அது வெளியால வேறையில கேமரா போக்கஸ் பண்ணல ஒழிய மற்றபடி கேமரா வேற எங்கேயோ போக்கஸ் பண்ணி கொண்டிருக்கே அடிபாட்டு கொண்டது பாராளுமன்றத்துக்குள்ள. ஆனா நாங்கள் அதுக்குரிய ஒரு வேலை ஒன்று செய்வோம் கட்டாயம். என்றால் இப்ப கூட பாத்தீங்கன்னா தெரியும், எங்கண்ட தமிழ் அரசு கட்சியின் 1-2 பேர் அங்க போய் அந்த பார்களுக்கு எதிராக அவங்க போராட்டம் செய்யல, இவ போய் தாங்கள் செய்யறமன்னு மூக்கூட பண்ணினவன். அப்ப நான் யோசிச்சுனா இல்ல அப்படி அம்பாறையோ மட்டக்களப்போ திருவோணமலை மக்களை வந்து நாங்கள் ஒரு நாளும் விடக்கூடாது. ஆனா நான் அங்க இருந்து ஆக்களை பொறுக்கி அங்கத்த ஆக்களையே அங்கேயே ஆக்கி விடுவேன்ற ஒரு ஆசை ஒன்று இருக்கு. 1-2 பேர் இருக்கணும், ட்ரை பண்ணி பார்ப்போம் அடுத்த முறை மாகாண சபை தேர்தல். சந்தோஷப்படுவாங்க நீங்க அங்க போனாலே. உண்மையா தான் அர்ஜுனா, உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இந்த பேட்டிக்குள்ள உள்ள எல்லாம் கோல்ஸ் வாராக்கா. எனக்கு எக்கச்சக்கமான கோல்ஸ் வாரது 2 மாசம் வண்ணைகளே அம்பாறையில இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேலையிற ஸ்டாஃப் இல்லாம நான் கோல் பண்ணிக்கிறேன், டாக்டர் நீங்க இங்க வர மாட்டீங்களாண்டு. ஒருக்கா அஸ்ட்ரப் மெமோரியல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கோல் வந்திருந்தது. அங்க 4 சீட் இது டயாலிசிஸ் மிஷின்ல ஒன்றுதான் வேலை தான் வந்து. அது நான் இந்த செக்ரட்டரிக்கு கால் பண்ணி அடிச்சு சொல்லி நான் நினைக்கிறேன் அது ரிசால்வ் பண்ணிட்டேன். அது சம்பந்தமா நான் பாராளுமன்றத்துல ஹெல்த் கமிட்டிலையும் கதைச்சு அதை உடனே தாங்கள் ரிசால்வ் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். அப்ப நான் ஒரு நாள் கால் பண்ணி காய்ச்சி நான் அஸ்ட்ரப் மெமோரியல் ஹாஸ்பிட்டல்ல நான் எதிர்பார்க்கல. அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட்ல இருந்து அங்க நர்சிங் ஸ்டாஃப்ல இருந்து எல்லாரும் அவ்வளவு பாசமா என்னோட கதைப்பினம் வந்து, டாக்டர் நீங்க உங்களோட கதைக்கோடும் ஒருக்கா நீங்கள் விஷயத்தை கதைச்சிட்டு திருப்பி ஒருக்கா ரிசப்ஷனே கோல் எடுக்க மாட்டீங்களா டாக்டர், 5 நிமிஷம் கதைக்கோணும். அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அப்படி எனக்கு ட்ரீட் பண்ணிக்கல, நான் நம்பால வருவேன் கட்ட. ஆனா அங்கேயும் என்ன மாதிரி ஆக்கள் இருப்பினா பிடிக்கும். நீங்க வந்து இரும்பு பெண்மணி சரியா, எதுக்கும் வந்து இது செய்து போக கூடாது கௌசல்யா. இரும்பு பெண்மணி கௌசல்யா சரியா, நீங்க தான் உண்மையிலே இப்பதான் எல்லாம் கல்லாயிட்டா. அப்படி தேடி பிடிப்போம், கடைஞ்சி எடுத்து போடுவோம். மற்றது கௌசல்யா என்னன்னு தெரியுமா, அர்ச்சுனாவை போ மாதிரி ஒரு திருப்பி ஒரு தலைவன் வரமாட்டான் சரியா நம்மளுக்கு. இது உண்மையா தானே அர்ச்சுனா,
ஏன்னா நாங்க நீங்க உங்களோட சாப்பாடு ஒருக்குறீங்க, எல்லாத்தையும் எங்களுக்காக செய்றீங்க. என்ன நம்ம நான் உங்களை அந்த வீடியோல இதுல யூடியூப்ல பார்த்துட்டு பேசுறாங்க கௌசல்யா யாரு அர்ச்சுனாவுக்கு இணையா அதுல எனக்கு கேசுறது. கௌசல்யா ஒரு இதா நிக்க வேணும். அதுல முகத்தை பாவமா இருக்கு சொல்லி வேற என்ன இப்போதைக்கு கௌசல்யா அண்ணா நான் இந்த பொலிட்டிக்ஸ்ல இருந்து வந்தாலும் ஒன்றும் கவலைப்படாங்க. இந்த காலம் கேட்டு அந்த காலம் அது நான் பார்க்க சொல்லுவேன். கௌசல்யா அப்படிதான் இருக்கும். அது அந்த என்னன்னு சொல்ல இதுல இருந்த ஆக்கள் இந்த பவர் தெரியும் தான் உங்களுக்கு. அத மாதிரி நிக்கணும். வேலு நாச்சியா எடுத்துக்கொள்ளுங்க சரியா? வேலு நாச்சியா இது தெரியும் தானே அவன் இதை எடுத்து இப்ப நான் திருப்பி ஏதாவது டாக்டர் ஏதாவது கவுண்டர் அடிப்பேன். தெரியாண்டு சொல்லி போடாத புண்ணியம் கிடைக்க. நான் வேலுநாச்சியா கதையே இருக்கிறேன் எடுத்து தாரேன். இல்ல நான் தெரியாதுன்னு சொல்லி பாசைய படிச்சா எங்க சண்டை முடிச்சா இழந்த இடத்த பிடிச்சா அந்த வரலாறு பாருங்க. நான் ஏதாவது டவுட் கேட்டாது யூடியூப்ல வீடியோ வந்துரும் நாளைக்கு. பேர் எடுக்கணும் நீங்க. ஒரு நாள் ஏதாவது ஒரு பெரிய ஒரு விஷயம் மட்டும் செஞ்சுட்டு தான் நான் இதுல இருந்து விளத்துவேன். நான் இப்படி இவங்க சும்மா இருக்கிற கல்லுகளுக்கு எல்லாம் விளத்த மாட்டேன். நானா அப்பாடா காணும் இன்னொரு இதுக்கு மேல இயலாது என்று ஒரு விஷயம் மட்டும் செய்துட்டு தான் நான் காயப்படுத்தாது. அந்த மகனை பார்த்து நீங்க இவ்வளவு காலம் என்ன ஒரு அப்பாவா நீங்க அந்த பிள்ளையோட ஸ்பெண்ட் பண்றீங்களும் இல்ல. இதுக்கு நீங்க சின்ன தூண்டியோட வந்துடலாம் வெளிநாட்டுக்கு. டாக்டர் மேல சொன்னா ஜெர்மனில உடனே எடுப்பாங்க. என்ன ஐயோ அக்கா எல்லாரும் வந்து சேர்ந்துட்டோம்னா நீங்க பாக்குறது சரி. நான் அதான் முந்தி பாசல் பண்ண காலத்துல இருந்து ஒரு நாள் வெளிநாடு போகணும்னு யோசிக்கிறேன். எல்லாரும் போயிட்டு நாங்களும் சுயநலமா தானே. இப்ப எங்களுக்கு உங்களை விட்டா கதி இல்லைன்ற மாதிரி இல்ல. அப்ப எங்கட சுயநலம் அதுக்காக நாங்க உங்களை வச்சு இது செய்து கொண்டே இருக்கிறோம். என்ன சுயநலம் இல்லையாக்கா? அது கட்டாயம் அப்படி ஒரு பெரிய ஒரு வெற்றிடத்துக்குலாம் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த வெற்றிடத்தை நிரப்ப போறது இல்லை. ஆனா அந்த வெற்றிடத்தை ஒரு ஆள் நிரப்புறதுக்கு நான் ஒரு வழியை வெட்டி கொடுப்பேன். அவ்வளவுதான் நான் செய்வேனாக்கா. எங்களுக்குரிய ஒரு வெற்றிடம் ஒன்று இருக்கு. அந்த வெற்றிடத்தை நான் நிரப்ப இயலாது. அது தலைவர் விட்டுட்டு போன வெற்றிடம். அந்த வெற்றிடத்தை எதிர்கால கால சந்ததியில ஒரு ஆள் நிரப்புறதுக்கு ஒரு வழியாவது விடணும். இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் அந்த வழியெல்லாம் அடைக்கிறதால கடைசியா நாங்கள் எங்கிட்ட வடக்கு கிழக்கு தமிழர் தாயம் என்ற கதையே இல்லாம போயிடும். அந்த அடைக்காம ட்ரை பிளாக் பண்றேன் அவ்வளவுதான். அது வேறொரு ஆள் அது வெண்டைக்கு நான் தான் அதுக்கு தலைவருக்கு அடுத்த ஒரு ஆள் அந்த வெற்றிடத்துல நிக்க மாட்டேன். நான் காணாம போயிடுவேன் அவ்வளவுதான். டாக்டர் இன்னொரு சக்சஸ் அர்ச்சனாவை உருவாக்குங்க. ஒரு தேர்தல 10 பேரை உருவாக்கணும். அதான் பெரிய ஒரு வெற்றி. பழைய ஆக்கெல்லாம் பிளவுட்டாங்க, அவையமாக உருவாக்காம போயிட்டாங்க. ஆனா நீங்க செய்வீங்கன்னு எங்களுக்கு நிச்சயமா நம்பிக்கை இருக்கு. நீங்க உங்களை போல 10 பேர்ல 20 பேரை உருவாக்குவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நன்றி அக்கா. நன்றி. அர்ச்சனாக்கள் தான் மிச்சம் அமைஞ்சவள். நேற்று டீச்சர் செய்த விஷயம் ஏதாவது அறிஞ்சீங்களா? கணக்க கேள்விப்படுறேன் ஜெகனண்ணா. கன விஷயங்கள் கேள்விப்படுறேன். நான் இன்றைக்கும் ஒரு சில பேரோட கதைச்சேன். நான் அதில் ஆறுதல் அவங்களுக்கு கதைக்கிறேன். சில பேர்களுக்கு நான் காசு அனுப்பினா நான் கதைகள் மாறுது. ஆகவே நான் அந்த சில லீகல் விஷயங்கள் செய்ய போறேன். நான் எல்லாரையுமே நம்புறது தானே. ஆனால் இவைய நம்பி நான் செய்யல. எனக்கு விடயங்கள் கேள்விப்படுறேன் ஜெகனண்ணா. நீங்கள் முதலும் எனக்கு அலர்ட் பண்ணினீங்க. அது சம்பந்தமா நாங்கள் யாரெல்லாம் பர்சனலா போன்ல கதைப்போம். நான் ஒன்னும் சொல்ல சொன்னா நேற்று நடந்தது தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா நான் இப்ப ஒன்றுக்குமே ரியாக்ட் பண்றது ஓகே எல்லாமே ஆக்ட் பண்றனாலயோ ஒன்றுக்குமே ரியாக்ட் பண்றேன். இவன் கௌசல்யா ஏதாவது வழக்கொண்டு போட்டணுமா அங்க போட்டோமா அந்த அசாமா மீன் போட்டிருக்காரு உங்களை அரெஸ்ட் பண்றாம அரெஸ்ட் பண்றேன்னு வாங்க அவங்களை என்ன கூட்டி கொண்டு போய் நிறுத்தி போட்டு நாளைக்கு ஜெயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அடுத்த நாள் வெயில போடலாம் தானே. எதுக்கு சாவானு இப்ப நல்ல தெளிவாயிட்டேன். இந்த விஷயம் இப்ப விளையாட்டுனா இல்லையா? இப்ப சும்மா பேசி எல்லாம் உசுப்பே தராது. முந்தியன்னா அந்த டிரான்சிஷன் பீரியட் எனக்கு சரியான கஷ்டமா இருந்தது. சின்னல இருந்து இந்த அரசியல் தெரிஞ்சு ஆக்களோட அடிபட்டு கொடியல் ஏத்தி அடிபட்டு பிரச்சனைப்பட்டு கத்தி குத்துப்பட்டு வந்திருந்தா பரவாயில்ல. ஏ லெவல் எடுத்து போட்டு மெடிசனுக்குள்ள போய் அதுக்கு பிறகு சும்மா போய் சின்ன சின்ன சண்டைகளோட மட்டும் இருந்தோட இந்த துரோகங்கள் இந்த தேவையில்லாம படங்களை போட்டு எழுதுறது அப்படி இப்படியாம கடைசியா அவங்க நான் அபோஷன் எனக்கு அபோஷன் பண்ணி நான் ஒரு வழி வச்சிருக்காரு. அப்படி
அப்படியே மலையை வச்சிருக்காங்க சில பேஸ்புக்ல. அதெல்லாம் பார்க்க எனக்கு விளங்கிட்டு இப்ப அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது. அதுல பார்க்கவும் தேவையில்லை, அதுல யோசிக்கவும் தேவையில்லை. எங்களையும் செய்யறா வேசெக்டமி செய்தாண்ட கூட பரவாயில்லை. நான் அபோஷன், எனக்கு அபோஷன் செய்த ராமநாதன் அர்ஜுனாக்கு அபோஷன் செய்யப்பட்டேன்னு ஒரு பேஸ்புக்ல பார்த்தா 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்குது. அதுல பிளாக் பண்ணி நான் இப்ப கிட்டடியில இங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன், பேஸ்புக்ல கமெண்ட் பண்ணியிருந்தேன். அந்த இடத்துக்கு எங்க நாக்கு மென்டாலிட்டி பயங்கர மோசமா போகுது. ஆனா அந்த நல்ல தெளிவாயிட்டேன் அண்ணா. ஒரு நாளும் இனிமே யாரோடைய சண்டை பிடிக்கிறது இல்லை, பிரச்சனை படுறதும் இல்லை. மூடி விட்டு போயிடுவோம். அப்படியே நாங்க தூரம் வந்து பாரம் என்ன தூரம் எக்கச்சக்கமான தூரம் இருக்கு, பயணிக்க வேண்டிய தூரம் இன்னும் இருக்குது, நீண்ட தூரம். சரி அக்கா, சந்தோஷம் அண்ணா, சந்தோஷம். ஜஸ்டின் அண்ணா, ஜெகன் அண்ணா மற்ற கௌரவன் போயிட்டாரு நினைக்கிறேன். கௌசல்யா எல்லாம் வடிவா நித்திரிய கொள்ளுங்க. நல்லா இங்க 1 மணி ஆகுது. அடுத்த புதன்கிழமை தேங்க்யூ அண்ணா. புதன்கிழமை மீட் பண்ணுவோம் மறுபடியும். நம்பரை நான் அதுல எடுக்கிறேன். சரியா, நான் எடுத்து பர்சனலா சேவ் பண்ணி வைக்கிறேன். நான் அனுப்பி விடுறேன் அக்கா. சரியா, ஓகே. தேங்க்யூ நன்றி. குட் நைட் எல்லாருக்கும்.